ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி படிக்கும்போது இந்த நோட்ஸ் எடுக்கிற விஷயம் ரொம்ப ஹெக்டிக்கான ப்ராசஸ். எனக்கெல்லாம் நோட்ஸ் எடுக்கவே அவ்வளோவா இஷ்டம் இருக்காது. நான் அவ்வளோவா நோட்ஸும் நிறைய சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்தது கிடையாது. நான் புக்ஸ்லேயே ஓவராலாக அதிலே ஹைலைட் பண்ணி நான் படித்தவே எனக்கு அதுக்கான டைமும் கொஞ்சம் இல்லை. இது ஆனால் எனக்கு புரியாத விஷயங்கள் மட்டும் நான் நோட்ஸ் எடுத்திருப்பேன். அதை மட்டும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். எது புரியலையோ இதெல்லாம் வந்துட்டு நான் நோட்ஸ் எடுக்கும் போது நான் மெயின்ஸ்க்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், அந்த ட்ரைபல்ஸ், அந்த அப்ரைசிங் மூமெண்ட்ஸ் இதெல்லாமே வந்துட்டு அந்த ரெட் இங்கில் எழுதியிருக்கேன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸு. ஸோ நான் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இப்போ இதெல்லாம் நம்ம வந்து அந்த ஹைலைட் பண்ணி வச்சுருக்கிறது வந்துட்டு நம்மளுக்கு மறக்கிற விஷயம். அதை நம்ம பார்க்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அது நல்லா ரெஜிஸ்டர் ஆயிரும். இப்போ சில பாயிண்ட்ஸ் எனக்கு எது புரியலையோ அது மட்டும் தான் நான் நோட்ஸ் எடுப்பேன் நான். இப்போ இதெல்லாம் பாருங்கள், அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் எனக்கு எது படித்தாலும் எனக்கு மறக்கும். ஸோ அதை நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அந்த பவுண்ட்ரிஸு, அதோட லெஃப்ட் ஏரியா எவ்வளோ இருக்குது, ரைட் ஏரியா எவ்வளோ இருக்குது, இதெல்லாமே ஹைலைட் பண்ணி படிச்சிடணும். அது ரெட் இங்கில் எழுதுறது நம்மளுக்கு எதுவுமே மறக்காது. இது வந்து எக்ஸாமுக்கு முந்தின நாள் நம்ம கோத்ரூ பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு அந்த ரெட் பாயிண்ட் மட்டும் நம்ம ரெட் இங்கில் எழுதுறது மட்டும் நம்ம படித்தா போதும். மீதி எதுவும் பார்க்கணும் அவசியம் இல்லை. இப்போ என்னோடய மைண்ட் செட் படி எனக்கு எப்படின்னா எக்ஸாமுக்கு முந்தின நாள் வந்துட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிடணும். இந்த சிட்டி ரோபோ மாதிரி பார்த்துட்டு போனால் தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். எக்ஸாம் ஹாலில் உட்காரும் போது ஓகே நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். ஸோ டெஃபினட்டாக எங்கேருந்து கேட்டாலும் நம்ம கண்டிப்பாக ஷூராக ஆன்சர் பண்ணிடுவோங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் நான் எனக்கு பில்டு பண்ணிக்கணும். ஸோ அது எனக்கு முக்கியங்கிறனால நான் அந்த மாதிரி ஒரு நோட்ஸ் வந்துட்டு ஓரளவு நான் எடுத்து வச்சுப்பேன். இன்னொன்று லைட்டாக நான் எடுத்த நோட்ஸை ஒரு ரிவைண்ட் பண்ணியாவது சும்மா ஒரு 2 செகண்டாக இருந்தும் எல்லாத்தையுமே நான் பார்த்து முடிச்சுட்டு சைட் பை சைட் வச்சுருவேன். நான் அப்பா நம்ம இவ்வளோ ரிவிஷன் பண்ணியிருக்கோம், நம்ம பண்ணிடுவோங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்குள்ளே வரும். இப்போ இது வந்துட்டு நான் முன்னாடி எடுத்த பழைய நோட்ஸு. என் பொண்ணு கிறுக்கி வச்சுருக்காங்க. இது வந்து பழைய நோட்ஸு. இது வந்துட்டு 1 மார்க். எது 1 மார்க்கு அதெல்லாமே நான் வந்துட்டு கொஞ்சம் மறந்துடும், அதனால் எழுதி வச்சுருப்பேன். இது வந்துட்டு இது ஜியாகிரஃபி நோட்ஸு. ஸோ அந்த மேப்பெல்லாம் நான் வளைஞ்சி வச்சுருக்கும் போது மெயின்ஸ் எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதனால் நம்மளுக்கு மார்க்ஸ் கொஞ்சம் ஸ்கோரேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது என்னோடய மேக்ஸ் நோட்ஸுமே நான் வந்து கொஸ்டின் எழுதி தான் ஆன்சர் எழுதுவேன். அதே மாதிரி ஒரு சம் ரிலேட்டடாக ஒரு ஷார்ட்கட் வேறு ஒரு வீடியோலையோ இல்லை எதுலையோ பார்க்குறேன்னா நேராக அந்த சம்முக்கு நேராக வந்துட்டு வேறு கலர் பெனில் நான் எழுதிடுவேன். ஸோ இது வந்து நான் கடைசி டைம் ரிவிஷன் அப்போ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தனித்தனி நோட் போட்டு பண்ணும் போது தான் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரிசெப்ஷன்ஸ், நல்ல கிளாரிட்டியான ப்ரிசெப்ஷன் நம்மளுக்கு கிடைக்கும். பின்னாடி வந்துட்டு ஃபார்முலாஸ் எழுதி வச்சுருப்பேன். இதில் ஃபார்முலாஸ் இல்லை, வேறு நோட்டில் தான் ஃபார்முலாஸ் இருக்குது. அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். ஃபார்முலாஸும் டெய்லி நம்ம ஒரு தடவை கோத்ரூ பண்ணணும். இதான் நான் போடுற டூ லிஸ்ட்டு. அந்த பக்கத்தில் பாருங்கள் ஸ்டடி டைம். ஸோ இந்த டைம் படிச்சுட்டு அதை டிக் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். இது வந்து ஒரு 1 மார்க்கு. அந்த நேஷ்னல் பார்ட்டியோட சிம்பிள்ஸ் எல்லாம் ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. அதை நான் சும்மா ஒரு ஷார்ட் நோட்ஸாக எடுத்து வச்சுருந்தேன். ஃபினான்ஸ் கமிஷனோட அந்த கமிஷனர் அவங்கள பற்றி நம்ம கேட்பாங்க. அதையும் நான் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன்.